நால்வர்கள்ல ஒருவரான திருநாவுக்கரசரோட இயற்பெயர் மருள் நீக்கியார். இவர் முதல்ல சமண சமயத்தை பின்பற்றாரு. அதுக்கப்புறம் சூளை நோயினால பாதிக்கப்பட்டு சிவபக்தனா மாறுறாரு. சமண சமயத்துல இருந்து சிவபக்தனா மாறினதுனால இவர் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. சமணர்கள் திருநாவுக்கரசரை எப்படியாவது சூழ்ச்சி பண்ணி கொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால அவரை சுண்ணாம்பு காலவாசலுக்குள்ள பூட்டிடுறாங்க. சுண்ணாம்பு நீச்சரைக்குள்ள சிறை வச்சதும் திருநாவுக்கரசர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. வெப்பமான அந்த சுண்ணாம்பு புகையினால அவரால் கண்ணை திறக்க முடியல. கண்ணை மூடிக்கிறாரு. உடல் சுடுது, நாக்கு வறளுது, மூக்குல சுண்ணாம்பு நெடி போய் சரியா மூச்சு விட முடியல, புண்ணாகிற மாதிரி இருக்கு. சுண்ணாம்பு வெடிக்கிற சத்தம் காதுல கேட்க முடியல. அவரோட 5 புலன்களும் வெந்து போற மாதிரி இருக்கு. இனி சிவனே கதி அப்படின்னு கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே 5 எழுத்து மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்காரு. நேரம் கடக்குது. எவ்வளவு நேரம் சிவமந்திரத்துல இருந்தாருன்னு தெரியல. திடீர்னு அதுவரை சுண்ணாம்பு வெடிக்கிற சத்தம் அடங்கிருது. எங்கிருந்தோ இனிமையான வீணையோட இசை அவரோட காதுல கேக்குது. கண்ணை மெதுவா திறந்து பாக்குறாரு. பார்த்தா ஒரே ஆச்சரியம். அவரை சுத்தி இருந்த புகை மண்டலத்தை காணோம். நிலா ஒளி வீசிட்டு இருக்கு. அப்படியே ஒரு குளிர்ச்சியான தென்றல் அவரோட உடம்ப வருடுது. அது அவர்கிட்ட சுகமா அப்படின்னு கேக்குற மாதிரி திருநாவுக்கரசரோட உடல் குளிருது. வறண்ட நாக்குல நீர் ஊறுது. அந்த உமிழ்நீர் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த இளம் நொங்கு இருக்கும்ல, அதுக்குள்ள ஒரு சுவையான நீர் இருக்கும்ல, அது மாதிரி இனிக்குதான், தித்திக்குதான். ஈசன் நமக்கு அருள் செஞ்சிட்டாரே அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகமும் வருது. ஆம் அப்படின்னு சொல்ற மாதிரி பூக்களோட நறுமணம் அவரோட மூக்குக்குள்ள நுழையுது. ஈசனோட அருளால அவர் திக்குமுக்காடி போயிருக்காரு. 5 புலன்களும் வெந்து போற மாதிரி இருந்த அவருக்கு சிவனோட அருளால 5 புலன்களும் மகிழ்ந்து இன்பம் அடைற மாதிரி ஒரு பெரிய விருந்து கிடைக்குது. அவரை சாதாரண சிறையில போட்டிருந்தா கூட இப்படி ஒரு விருந்து கிடைச்சிருக்காது. அப்படி இருக்கு அவருக்கு. உடனே கண்களை மூடிக்கிறார். மூடிட்டு சுண்ணாம்பு நீச்சரைக்குள்ள அவர் அனுபவித்த அந்த இறை இன்பத்தை ஒரு அழகான பாடலா